வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான இன்ஸ்டன்ட் பூண்டு சட்னி தான் பார்க்க போகிறோம். இது தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எது கூட வேணாலும் சாப்பிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் 4-5 பூண்டு எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் நல்லா தட்டிக்கலாம். நல்லா தட்டினதுக்கு அப்புறமா இதை ஒரு கிண்ணத்துல சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மிளகாய்த்தூள் மல்லிக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் தூள் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் கொதிக்கிற நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பில் நல்லா சூடாக காய்ச்சி இருக்கணும். அந்த நல்லெண்ணெய் அப்படியே சுட சுட சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்க்கும் போது தான் இந்த பூண்டு நல்லா வேகும். நீங்கள் இப்படியும் பண்ணலாம், இல்லை அடுப்பில் எண்ணெய் ஊற்றி இதை 2 வதக்கிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இதோட பச்சை வாசனை போகணும். அப்படி இல்லைன்னா அந்த பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப காடியாக தெரியும், அது சாப்பிட முடியாது. ஸோ நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை ரெடி பண்ணிக்கோங்க. சுட சுட சாதத்தில் நல்லா நெய் போட்டு இதை பசிச்சு சாப்பிடலாம். தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தோசை, சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.